السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கிற, வருகை தர இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஒற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஜும்மாவுடைய நன்னாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர் மீதும் இறக்கி அருள்பாலிப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஐம்பெரும் தூண்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம். நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய மக்தபு மதரசா காலத்திலேயே நாம் இதை அங்கிருந்து படித்திருக்கிறோம். இஸ்லாம் என்பது 5 கட்டிடங்களால் உருவானது. ஒன்று, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதில் முதல் தூண் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்வது. இரண்டாவது தூண் தொழுகை. மூன்றாவது தூண் ஸகாத். இஸ்லாத்தின் தார்மீக 5 மாபெரும் கடமைகளில் மூன்றாவது பெரிய கடமை ஸகாத். அந்த ஸகாத் குறித்துதான் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தகவல்களை இந்த ஜுமாவிலே பரிமாறிக்கொள்ள போகிறோம்.
ஜகாத் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு வணக்கம். அது தொழுகை எப்படி வணக்கமோ, நோன்பு எப்படி வணக்கமோ, அது போன்று கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுப்பதும் வணக்கம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனாலதான் தொழுகையை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ அதோடு சேர்த்து ஜகாத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன்ல மொத்தம் 32 இடத்தில் தொழுகையையும் ஜகாத்தையும் சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். வெறும் தொழுக, நோன்பு வைங்க, சக்தி இருந்தா ஹஜ் செய்யுங்கன்னு அல்லாஹ் போகல, எடுத்து கொடுங்க. எப்படி கொடு? எப்படி தொழுகை உனக்கு வணக்கமோ, தொழுகை உனக்கு நன்மையோ, அதே போல் நீ ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த ஜகாத்தும் உனக்கு நன்மை. தொழுகை போன்று ஜகாத்தும் இபாதா, வணக்கம். ஜகாத் என்றால் என்ன? ஜகாத் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? ஜகாத் என்றால் சுத்தப்படுத்துதல் என்று பொருள். தஸ்கியத், முதல் 2 வகையான சுத்தப்படுத்துதல் இருக்கு. ஒன்னு வெளிரங்கத்தில் சுத்தப்படுத்துவது, இன்னொன்னு உள்ரங்கத்தில் சுத்தப்படுத்துவது. இந்த ஜகாத் இருக்கிறது 2 விதமான சுத்தத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. நம்முடைய பொருளாதாரம் ஒரு அளவுக்கு மீறிய அல்லது ஜகாத்துடைய கணக்கிற்குள் வந்த பொருளாதாரம், அந்த ஜகாத்துன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அந்த பர்சன்டேஜ, அந்த ஜகாத்துடைய தொகைய நாம கொடுக்காம வைத்திருக்கிற போது என்ன நடக்கிறது என்றால், கெட்டு போன பொருளோட நல்ல பொருளை வச்சா அதுவும் கெட்டு போயிடும் என்பதை போல் ஜகாத்து மற்ற பணங்களோடு கலந்திருக்கும் காலம் எல்லாம் எல்லா பணத்தையும் அழித்து விடும் என்கிறது மார்க்கம். ஜகாத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றும் வரைக்கும் உங்களுடைய ஏனைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் நீங்கள் கொடுக்காத அந்த குறைவான ஜகாத்துடைய தொகை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கணிசமான தொகையை அது காலி செய்துவிடும். ஆகவே ஜகாத்தை நிறைவேற்றி விடுங்கள். ஒரு அளவுக்கு மேல வளர்ந்துருச்சுன்னா முடிய வெட்டி சரி செய்யறோமா இல்லையா? சரி செய்யாது எப்படி இருக்கும்? பார்க்கிறதுக்கு அலங்கோலமா பரதேசி கோலத்துல இருக்குமா இல்லையா? ஏன் கட் பண்ணணும்? அழகா இருக்கணும், என்னுடைய முகம் அழகாக காட்சி அளிக்கணும், நான் பார்ப்பதற்கு பர்சனாலிட்டியா இருக்கணும். நான் ஒரு சின்ன புள்ளத்தனமா, ஒரு விளையாட்டுத்தனமா, பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்து விடாமல் கண்ணியமாக அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைவருமே முடியை கத்தரிக்கிறோம். எதுக்குடா அதுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 2 மாசத்துக்கு ஒருக்கா போய் வெட்டிக்கிட்டே இருக்கணும்னு விட்டுட்டோம்னு வைங்க, பார்க்க நல்லாவா இருக்கும்? சகிக்குமா? அப்போ நம்முடைய முகத்தை அழகுபடுத்துவதற்காக எப்படி முடிய கத்தரிக்கிறோம், இல்லைன்னா மோசமா போயிருதா இல்லையா? அதுபோல் வயிறு ஒரு அளவுக்கு மேல போயிருச்சுன்னா மலம் ஜலம் வெளியே வருதா இல்லையா? ஒரு அளவுக்கு மேல தாண்டிருச்சு அப்படின்னா அதனுடைய நேரத்தில் அது வெளியாகிவிட வேண்டும். இல்ல நான் வெளியே விட மாட்டேன்னு வச்சிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடம்பெல்லாம் கெட்டு போயிரும், வயிறு வீங்கிரும், தூக்கம் வராது, பசி எடுக்காது, நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது, மலம் ஜலம் வெளியே வரல அப்படின்னா. அப்ப அந்தந்த நேரத்தில் அதை சரியா நிறைவேற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? கரெக்டா பாத்ரூம் வந்துருச்சு, நிறைஞ்சிருச்சுன்னா அங்க போகணும். கரெக்டா சிறுநீருடைய பை நிறைஞ்சிருச்சுன்னா சிறுநீர் போகணும். இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதை உள்ள வச்சிருந்தா இருக்கக்கூடிய நல்ல உறுப்புகளும் கெட்டுவிடும் என்று ஒரு மலஜலத்தை உடலில் இருந்து அகற்றுவதை போல் முகம் கெட்டுவிடும் என்ற காரணத்தால் தலையிலிருந்து ரோமத்தை வெட்டி விடுவது போல் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து ஜகாத்துடைய தொகையையும் பிரித்து எடுத்து விட வேண்டும்.
அப்படி எடுக்கவில்லை என்றால் ஏனைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதுவரைக்கும் வந்த செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து தருவது சிரமமாகிவிடும். ஜகாத்து கொடுக்கணும். ஜகாத்திற்கான தொகை இருக்கிறதே அது நமக்கான தொகை அல்ல. ஜகாத்திற்கான தொகை அது ஏழைகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை. அது நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய பொருளாதாரம் அல்ல. ஏழைகளுக்கு கொடுத்து பணக்காரனும் ஏழையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு பாலம் தான் ஜகாத். அதான் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், கைலா யகூனு தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும். பணக்காரர்களிடத்திலேயே அவர்களுடைய பணம் சுற்றி கொண்டிருக்க வேண்டாம். பணக்காரர்களிடத்திலேயே அவர்களுடைய பணம் சுற்றி கொண்டிருக்க வேண்டாம். மாறாக அந்த பணம் ஏழைகளுக்கு வந்து சேரட்டும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி இருக்கிற போது நம்முடைய ஜகாத்தை நான் எதுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாம வைக்கலாமா? அது நம்முடைய பணம் அல்ல. ஜகாத்திற்கான தொகை இருக்கிறது, அது நம்முடையதல்ல. அது இன்னொருவருக்கு போய் சேர வேண்டியது. அதை கொடுக்காமல் வைத்திருப்பது என்பது அடுத்தவருடைய பணத்தை அபகரித்து அநியாயமான முறையிலே வைத்ததற்கு சமம். அது ஒரு விதமான திருட்டுத்தனம். இன்கம் டாக்ஸ் ஐடி தராம இருக்கிறதுக்கு எத்தனையோ வகைகள் இருக்கிறது. பில் இல்லாம கொடுக்கலாம். பில் இல்லாம கொடுத்தா கணக்குல வராது. அதுல நிறைய வகைகள் இருக்கு. சொன்னோம்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. நல்லா பாதுகாக்கணும். ஆக மொத்தத்துல கவர்மெண்ட்டுக்கு கணக்கு வராம நான் தப்பிக்கணும். கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அந்த பணம் பர்சன்டேஜ் எனக்கு குறையணும். என் பணம் என்ன விட்டு போக கூடாது, என்கிட்டயே இருக்கணும். மார்க்கம் சொல்லுகிறது இதுவே ஒரு விதமான குற்றம். உன்னுடைய நாட்டு உன்னுடைய கவர்மெண்டிற்கு நீ செய்கிற பாவ செயல், குற்ற செயல். சாதாரண மனிதர்கள் ஏற்படுத்திய ஒரு சட்டத்திலே மறைத்துக் கொள்வதும் அதிலே கொஞ்சம் திருட்டுத்தனம் செய்வதையே மார்க்கம் குற்றம் என்கிறது என்றால், மார்க்கம் ஒரு காரியத்தை கட்டளையிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை சட்டமாக்கி அதை செய்ய என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டதற்கு பிற்பாடும் அதை நாம் செய்ய தவறுகிற போது அது எவ்வளவு பெரிய குற்றம். கவர்மெண்ட்டுக்கு செய்யறதே பாவம், அல்லாஹ்க்கு செய்யறது எவ்வளவு பெரிய பாவங்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரிவர நம்முடைய ஜகாத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வருவார். நாயகமே, அஸ்பரனி எனக்கு கற்றுத்தாருங்கள், எனக்கு அறிவித்து தாருங்கள், பி அமலின் யுத்ஹிலுனி அல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நுழைவைக்கிற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பெருமானார்ட்ட கேட்டார். நாம நினைக்கிற மாதிரி அதை பண்ணு இதை பண்ணு, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கவில்லை. சொன்னார்கள், முதல் காரியம் தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கு, வலா துஷ்ரிக் பிஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எதை கொண்டு இணை வைக்காத. இது முதல் அம்சம். சொர்க்கத்திற்கு போவதற்கு இது ஒரு காரணம். அடுத்து சொன்னாங்க, வதுகீமுஸ் ஸலாத்த வதுக்திஸ் ஸகாத், நீ தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து வரும் காலமெல்லாம் உன்னுடைய சொர்க்கம் உனக்கு நிச்சயிக்கப்பட்டது. சொர்க்கத்துக்கு தானே போகணும், ஒன்றும் பண்ண வேணாம். நீ தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடு. அப்படி நீ கொடுக்கிற காலம் எல்லாம் உன்னுடைய சொர்க்கம் உனக்கானது, உன்னுடைய சொர்க்கம் உனக்கு நிச்சயிக்கப்பட்டது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, சொர்க்கத்தையே நமக்கு பெற்று தருவதற்கு அடிப்படையாக இருப்பதே தொழுகைக்கு பின்னால் அமைந்திருக்கிற ஜகாத்து தான்.
அப்போ நம்முடைய சொர்க்கம் தீர்மானிக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருக்கிற அந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் நாம் யோசிக்கிறோம் என்றால் சொர்க்கத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு சமம். ஜகாத்திலே சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக வைத்திருக்கிறான் என்கிற போது அந்த ஜகாத்தை கொடுக்க தவறுகிறோம், அந்த ஜகாத்தை கொடுக்க யோசிக்கிறோம். அது என்னுடைய பொருளாதாரம், நான் எப்படி இன்னொருவனுக்கு தருவது என்று யோசிக்கிற அந்த தருணம் இருக்கிறது. அல்லாஹ் கொடுக்க வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு யோசிப்பதற்கு சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம் வேணாம், என் காசு தான் எனக்கு வேணுங்கிறோம். அதான அர்த்தம். அல்லாஹ் கொடுக்க போற குறைவில்லாத, கண்கள் பார்த்திடாத, செவிகள் கேட்டிடாத, அறிவால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இறைவனால் கட்டமைக்கப்பட்டு, இறைவனால் ஏற்படுத்தப்பட்டு, அவனால் உருவாக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை வேண்டாம் என்று மறுதளித்து அழிந்து போகிற, தீர்ந்து போகிற ஒரு கட்டத்திலே நம்முடைய கையை விட்டு இன்னொருவனுக்கு போக போகிற அந்த பொருளாதாரத்தை வேண்டும் என்று ஆசைக்கிறோம். நிச்சயமாக இது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். இது நல்ல அறிவாளிக்கான செயல் அல்ல. காரணம், அழியா சொர்க்கத்தை விட்டுவிட்டு அழிந்து போகிற உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தையும் அந்த வெள்ளியையும் அந்த காசு குணத்தையும் பெரிதாக எண்ணுகிறோம் என்றால் நம்மை விட முட்டாள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குது மின் அம்வாலிஹிம், குது மின் அம்வாலிஹிம் சதகத்தன். நாயகமே, ரசூலே, என்னுடைய ஹபீபே, அடியார்கள்ட்ட இருந்து அவங்களுடைய ஜக்காத்தை வாங்குங்க. எப்படிப்பட்ட ஜக்காத் அப்படின்னா, துத்தஹீருஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஜக்காத்தை, வதுஸக்கீஹிம், வதுஸக்கீஹிம், அவர்களுடைய ஆத்மாவை சீராக்குகிற ஜக்காத்தை அவர்களிடமிருந்து நீங்கள் வாங்குங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. எப்படிப்பட்ட ஜக்காத்னா, நம்முடைய உடலை, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஜக்காத். நம்ம நினைக்கலாம், என்னடா ஒரு காசு கொடுக்கிறதுனால அப்படி என்ன சுத்தமாக போகுதுன்னு நினைக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் என்றால் யோசிக்கிற, யோசித்து முடிவெடுக்கிற ஆற்றல் நமக்கு இல்லை என்று பொருள். அல்லாஹ் ஒரு கட்டளை வகுக்கிறான். நீ ஜகாத் கொடுக்கிறனால உன்னுடைய உடலும் உள்ளமும் ஏனைய பொருளாதாரமும் பரிசுத்தமாகிறது என்றால் இறைவனுடைய வாக்கிலே சந்தேகம் நமக்கு வரலாமா? அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான், அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். கண்ணுக்கு தெரியாத சுத்தம் அது. இன்னொன்று சொல்லவா, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் எத்துணை அதாபிலிருந்து, ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டானே அப்படின்னு. நீங்கள் அந்த இடத்திலே பாதுகாப்பு பெற்றதற்கு அடிப்படை காரணம் அந்த வருடத்தில் நீங்கள் ஜக்காத்து நிறைவேற்றியதுதான். எதிர்பாராமல் நாம நினைக்காத ஒரு பிரச்சனை திடீர்னு நமக்கு வரும். நம்ம யோசிக்கலாம், இந்த பிரச்சனை வரும் நம்ம யோசிக்கவே இல்லை, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வருடம் ஜக்காத்தை நிறைவேற்றாதற்கான காரணம் தான் அந்த பிரச்சனைக்கான, அந்த சிரமத்திற்கான காரணம். ஜக்காத்து கொடுப்பதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்நேரமும் நம்மை கண்காணித்துக் கொண்டு நமக்கான பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தி எந்நேரமும் நம்மை காத்துக் கொண்டே இருக்கிறார். கொடுக்காத போது நம்முடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் எவ்வித பாதுகாப்பும் இல்லை, எந்த பாதுகாப்பும் கிடையாது. நாம கொஞ்சோண்டு கொடுக்கறத விட்டு போட்டு மற்ற எதுக்குமே பாதுகாப்பு இல்லாம எல்லாவற்றையும் தொலைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால கொடுக்கணும். ஜக்காத் நம்முடைய பணம் அல்ல. கொடுத்துட்டா நம்முடைய உயிருக்கும் உடைமைக்கும் அல்லாஹ் பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பு. நாளைக்கு அல்லாஹ் கேட்கலாமா இல்லையா? ஏண்டா அல்லாஹ் நான் கொடுத்தனே என்ன அப்படின்னு. அல்லாஹ் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டான்.
கரெக்டா நாம நிறைவேற்றிட்டோம்னா அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வேலையையும் மிகச் சரியாக செய்து முடிப்பார். அவனோட வார்த்தையிலையும் வார்த்தையிலையும் மாறு செய்யக்கூடியவனோ அல்லது மறந்து போவனோ அல்லது அநியாயம் செய்யக்கூடியவனோ அல்ல அல்லாஹ். இன்னொரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு வஸல்லி அலைஹி, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் வஸல்லி அலைஹி, அப்படி ஜகாத்து கொடுத்து விட்டால் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் நாயகமே என்கிறார் அல்லாஹ். ஒரு பாக்கியம் பாருங்க. ஜகாத்து கொடுப்பவர்களுக்கு பெருமானாருடைய துஆவே நசீபாகிறது. பெருமானாருடைய துஆ ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் இந்த உலகத்தில் வேற யாருடைய துஆ நமக்கு தேவை. பெருமானாருடைய துஆவும் பெருமானாரின் சிபாரிசும் ஒன்று போதும். இறைவனுடைய எவ்வளவு பெரிய நம் மீது அவன் கோபம் இருந்தாலும் பெருமானாரின் ஒத்த துஆ போதும். அல்லாஹ் மன்னிச்சு உடனே மன்னிக்கிறோமா? அல்லாஹ் யோசனையே இல்ல அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னா பேச்சுக்கே இடம் இல்லை. ரசூலுல்லாஹ் கையேந்தி யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து உன்னுடைய அடியார் இவர் ஜகாத்து கொடுத்தார், ஆகையால் இவருக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. சொர்க்கம் கேரண்டி. பெருமானாரின் துஆ இல்லையா? அப்போ ஜகாத்து கொடுப்பவர்களுக்கு பெருமானாரின் துஆவும் பெருமானாரின் ஷஃபாஅத்தும் இருப்பது மட்டுமல்ல, பெருமானாரை துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவதே அல்லாஹ் தான். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்கிறான். யாருக்கு? ஜகாத்து தருபவர்களுக்கு. அவர்களை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை மேன்மக்களாக மாற்றுவது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜகாத்து கொடுப்பவர்களின் மீது பெருமானாரின் துஆ இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு ஓங்கி உரைக்க வேண்டும். பெரிய நசீபது. வேற எந்த இடத்திலையும் துஆ செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. தொழுதுகிட்டே இருக்கானா என் அடியான் துஆ செய்யுங்க நாயகமே இல்ல. ஹஜ் செய்யறானா என் அடியான் துஆ செய்யுங்க இல்ல. எந்த அமலுக்கும் சொல்லப்படாத ஒரு உச்சகட்ட வார்த்தை ஜகாத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காண கிடைக்காத பொக்கிஷம் பெருமானாரின் துஆ ஒரு ஜகாத்தில் கிடைக்கிறது. அந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு தயவு செய்து நாம் தயங்கி விடுவோமேயானால் பெருமானாரின் துஆவை வேண்டாம் என்று ஒதுங்கி போவதற்கு சமம். பெருமானாரின் துஆவை வேணான்னு சொல்லலாமா? பெருமானாரின் ஷஃபாஅத்தை வேணான்னு சொல்லலாமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் கூட ரசூல்மார்கள் கூட, ஏன் நம்மை விட உயர்ந்த மனிதர்கள், நம்மை விட மேல் மக்கள், நம்முடைய வணக்கத்தை விட உயர்வானவர்கள் எத்தனையோ பேர் பெருமானாரின் ஷஃபாஅத்திற்கும் துஆவிற்கும் ஏங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு ஜகாத்து கொடுப்பதனால் ஈஸியா எடுத்து கொடுத்தா போதும், பெருமானாரின் துஆ நமக்கு கிடைக்கிறது என்றால் பெருமானாரின் துஆவை விட, நான் கேட்கிறேன், பெருமானாரின் துஆவை விட நம்ம காசு பெருசா? பெருமானாரின் ஷஃபாஅத்தை விட நம்முடைய தங்கம் பெருசா? பெருமானாரின் துஆவை விட நாம வச்சிருக்கிற வெள்ளி பெருசா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரின் துஆ விலை மதிப்பற்றது. பெருமானாரின் ஷஃபாஅத் சுப்ஹானல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நம்மை பெற்றெடுத்தவர்கள் நம்மை விட்டு விரண்டோடுகிற அந்த தருணத்தை, மகன் என்கிட்ட ஏதாவது நன்மை இன்மை கேட்டுருவானோன்னு அத்தா ஓடுவார், அத்தா நம்மள்கிட்ட கேட்டுருவாரோன்னு மகன் ஓடுவார். கணவரை பார்த்து மனைவியும், மனைவியை பார்த்து கணவரும், அண்ணனை பார்த்து தம்பியும், தம்பியை பார்த்து அண்ணனும், எல்லோரும் ஒருவரை பார்த்து ஒருவர் விரண்டோடுகிற அந்த தருணத்தில், அந்த நிலையில் நமக்காக இறைவனிடத்திலே சிபாரிசிற்காக வந்து நிற்க போவது பெருமானாரின் துஆ தான். நமக்காக வேண்டி இறைவனிடத்திலே பேசுவதற்கு முழு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு உறவு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உறவு. அப்பேற்பட்ட பெருமானாரின் ஷஃபாஅத் சாதாரணமா ஒரு ஜகாத்துல நசீபு அப்படின்னா
அந்த ஜக்காத்தை கொடுத்து அந்த நசீபுக்கு ஆளாகணுமா வேண்டாமா? இந்த ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுத்து பெருமானாரின் துவா எனக்கு கிடைக்க போகிறதே என்ற பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுக்கணுமா வேண்டாமா? அதை விட்டு போட்டு இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட வரும், நாளைக்கு இன்னொருத்த போகும், நிலையில்லாத அந்த பணத்தை வைத்து, நிலையில்லாத அந்த தங்கத்தை வைத்து கிடைக்க போகிற பெரிய நசீபை இழந்து விடாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால கண்ணை மூடிட்டு என்ன கணக்கு, அது 10,000 இருக்கட்டும், 10 லட்சமா இருக்கட்டுமே, ஜகாத்துடைய கணக்கு எத்தனை லட்சமா இருக்கட்டுமே, தைரியமா கொடுக்கணும். ஒரு முஃமின் ஜகாத்து பணத்தை பார்த்து இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு நினைக்க மாட்டார். ஒரு முஃமினுடைய எண்ணம் இப்படி இருக்காது. இவ்வளவு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு ஆச்சரியப்பட மாட்டார். இவ்வளவுலாம் கொடுக்க முடியாதேன்னு சுருட்டி வச்சுக்க மாட்டார். ஒரு முஃமின் எப்படி இருப்பார் தெரியுமா? இது என்னுடைய பணம் அல்ல, இது ஏழைகளுக்காக கொடுக்க வேண்டி அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, ஆகையால் அவர்களுக்கு நான் கொடுத்தாகுவேன் என்று அது எவ்வளவு பணமாக இருந்தாலும் எடுத்து வச்சிடணும். இதுதான் ஒரு முஃமின். இல்ல இல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, ஒரு வருஷம் ஃபுல்லா நான் சம்பாதிச்சது அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்தோம்னு வைங்க, அந்த பணத்தை கொடுத்த அல்லாஹ்க்கு எடுக்கவும் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்த அல்லாஹ்க்கு பணத்தை எந்த வழியில எடுக்கவும் தெரியும். எடுத்துருவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். தாயலபான்னு ஒரு சஹாபி இருந்தான். தாயலபா, அதற்கு மட்டும் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். தாலபா அப்படின்னு ஒரு நபி தோழர் பெருமானாட்ட வருவாங்க. யார சூழல்தான், பொருளாதாரம் பற்றாக்குறை, இல்லாத துவா செய்யுங்க, எனக்கு நிறைய செல்வம் வேணும். நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. எப்படின்னா, என்கிட்டலாம் காசு பணம் இருந்தா நான் கரெக்டா ஜக்காத்து கொடுத்துருவேன், என்கிட்ட இல்லாதனால நான் கொடுக்கலன்னு நினைப்பாங்க. ஜக்காத்து கொடுப்பதற்கு பெரிய நசீபு வேண்டும். இருப்பவர்களே பல பேர் கொடுக்காமல் இருக்கிற போது நான் இருந்து விட்டால் கொடுப்பேன் என்பது மாத்திரம் பெருமைக்குரிய செயல் அல்ல. இருக்கிற போது நிச்சயம் கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் இருந்தா கொடுத்துருவேன் சொன்னவங்க பல பேர் பொருளாதாரம் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் தராமலும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணம். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் பொருளாதாரம் வேணும், துவா செய்யுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த தோழர் தாலபாவிற்காக துவா செஞ்சாங்க. இவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. பெருமானாரின் துவாவின் வெளிப்பாடு, இந்த துவாவுக்கு பவரை பாருங்க. இந்த துவாவின் வெளிப்பாடு, அதுவரைக்கும் பரம ஏழையாக இருந்த தாலபா, அதுவரைக்கும் ஜகாத்தை வாங்குவதற்கான தகுதி உள்ள ஆளாக இருந்த தாலபா, அதுவரைக்கும் அடுத்தவர்களுடைய தேவையை எதிர்நோக்கி கொண்டிருந்த தாலபா, பெருமானாரின் துவாவிற்கு பின்னால் ஒரு குறுகிய காலத்தில் மிக பெரும் செல்வந்தராக உருவெடுக்கிறார். தாலபா பெரிய பணக்காரர் ஆயிட்டார். பெரிய ஆட்டு மந்தருக்கு, ஒட்டகம் மந்தருக்கு பெரிய செல்வந்தராக ஆயிட்டார் தாலபா. இந்த ஒரு சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நல்லா கேட்டிருக்கோம், ஒரு ஞாபகப்படுத்துதல். பெரிய செல்வந்தர் ஆயிட்டார் தாலபா. சரியா பாங்கு சொன்னவனே பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு இருந்த தாலபா, பணம் காசு வந்ததற்கு பின்னால் தொழுகைக்கு வருவதை கொஞ்சம் அவ்வப்போது நிறுத்திக் கொள்கிறார். அப்படித்தானே? கடை கணக்கு பார்க்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், ஆள் இல்ல, வியாபார நேரம், தொழுக அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நாம் நினைப்பதை போன்று தாலபாவும் நினைத்தால் பிறகு தொழுதுக்கலாம். தக்பீரே தஹ்ரீமாவோடு இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டிருந்த தாலபா வறுமையின் காலத்திலே செல்வம் அவருக்கு வந்ததற்கு பின்னால்
தஅலபா ஜமாத்து தொழுகையை விட ஆரம்பிக்கிறார். கொஞ்ச காலம் போனது, ஜமாத்து தொழுகையை விட்டு தவற விட்டுக் கொண்டிருந்தவர் பள்ளிக்குள் வருவதையே, சில நேரத்திலே பள்ளிக்குள் வராமலேயே அவருடைய காலம் கழிகிறது. பள்ளிக்கு வர்றதையே குறைச்சிட்டார். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்ன தஅலபாவை அதிகமா பார்க்க முடியலையே. கரெக்டா ஜகாத்துடைய காலம் வந்துச்சு. ஒரு வருட காலம் பூர்த்தியானது. சஹாபாக்களை அனுப்பிவிட்டார்கள், போய் தஅலபாட்ட ஜகாத்தை வசூல் பண்ணிட்டு வாங்க. சஹாபாக்கள் போன ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டேன், கூப்பிடுங்க. பெருமானாரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் தஅலபா அப்புறம் வரேன். எவ்வளவு பெரிய நசீபு பாருங்க. பள்ளியே கதி என்று கடந்தவர், பெருமானாரின் கரம் பிடித்து அதுவே வாழ்க்கை என்று இருந்தவர், செல்வம் வந்ததற்கு பின்னால் வாழ்க்கை அப்படியே தடம் மாறுகிறது. பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அப்புறம் வர்றேங்கிற, ஜகாத்து கொடுங்கன்னு அனுப்பி விட்டா நான் எதுக்கு ஜகாத்து கொடுக்கணுங்கிற. எப்படி இருந்தார்? ரசூலுல்லாஹ்வுடைய கைபிடித்து ரசூலுல்லாஹ்விடம் மண்டி போட்டு துஆவிற்காக பிரார்த்தித்தவர், துஆவிற்காக வேண்டிக் கொண்டவர். செல்வம் எல்லாம் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் பள்ளியின் தொடர்பில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜக்காத்தை கொடுங்கள் என்று கேட்டால் நான் எதற்காக ஜக்காத்து கொடுக்கணுங்கிற. ஏதோ விபரீதத்தை புரிந்து கொண்ட தஅலபா, ஏதோ நிலைமை கொஞ்சம் மோசமாகுதுங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிந்து கொண்டதற்கு பின்னால் லேசா புத்தி வந்து ஜக்காத்தை கொண்டு வராரு. ஏதோ நிலைமை ஏதோ கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு போல் தெரியும், கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொண்டு வராரு. அந்த ஜக்காத்தை இங்க வாங்குவதற்கு யாரும் தயாரா இல்லை. கேட்ட போது நீ கொடுக்கல, ஜக்காத்தை வாங்க முடியாதுன்றாங்க. எவ்வளவோ கொடுத்து பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்திலே வாங்காத ஒரு ஜக்காத்தை நானும் வாங்க முடியாதுன்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வாங்க முடியாதுன்றாங்க. அபூபக்கர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்காத ஜக்காத்தை நான் வாங்க முடியாதுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையை விரிச்சிட்டாங்க. நிலைமை ரொம்ப மோசமா போகுது. தஅலபாக்கு தாங்க முடியல. இப்படியே விட்டா சரி வராது, இவங்களும் சக்காத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சக்காத்து வாங்காட்டி பாதிப்புகள் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போதே தெரிந்து விடும். எதையோ உணர்ந்த தஅலபா எப்படியாவது சக்காத்தை கொடுத்து நான் அந்த கஷ்டத்தில் இருந்து அனாவில் இருந்து வெளிவர வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் ஜக்காத்தை வாங்குவதற்கு நாயகமும் நாயக தோழர்கள் யாருமே தயாராக இல்லை. கேட்டப்ப மரியாதை கொடுத்திருக்கலாமா இல்லையா? பிரச்சனை மோசமாகிறது, நிலைமை மோசமாகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாங்கவில்லை, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாங்கவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். அப்போதும் வந்தால் நீங்களாவது ஜக்காத்தை வாங்கிக்கங்க, அவங்க எல்லாம் வாங்காத நானும் வாங்க முடியாதுன்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் மதீனத்து புழுதியிலே புரண்டு, அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும், வேதனைக்குரிய நிலையிலே வஃபாத்துமானார்கள். ரொம்ப மோசமான நிலையில வஃபாத்தானார்கள். தஅலபா அவங்க ஒரு சஹாபியா இருந்தவங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய நிலையே நாயகத்தின் தோழராக இருந்து ஜகாத்தை தராமல் மறுத்த காரணத்தால் அவர்களுடைய கடைசி நிலையே இழிநிலையாக அமைந்திருக்கிறது என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜகாத்து கொடுக்காமல் இறைவனை ஏமாற்றுகிறோம், இறைவனிடத்திலே தப்பித்துக் கொள்கிறோம் என்று நினைத்து வாழுகிறோமே, நிச்சயமாக அதற்கான கூலியை இந்த உலகத்திலே அல்லாஹ் தயார் நிலையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயவு செய்து தொழுகையை
மிக வீரியத்தோடு வந்து நிறைவேற்றுவதை போல் ஜகாத்தை நல்ல முறையிலே நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். குறையில்லாமல் இறைவன் என்ன சொல்கிறானோ, மார்க்கம் என்ன நமக்கு வகுத்து தந்திருக்கிறதோ அதை சரிவர நிறைவேற்றி ஆக வேண்டும். ஒரு வருடம் மட்டுமல்ல, மௌத்து வரைக்கும் ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஜகாத்தை கொடுப்பதால் இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுக்கு உவப்பானவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவன் சொல்லுவதை போன்று ஜகாத்தை கொடுத்து அகமும் புறமும் ஏனைய பொருளாதாரமும் பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பான முறையிலே இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பானாக என இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து முடிக்கிறேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.